மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். நமது தருமபுரி மாவட்டத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நகரத்தில் இணைப்பதாக ஒரு சில ஊராட்சிகளை பட்டியல் வெளிவந்தது. கிராம ஊராட்சியில் நிறைய விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலம்லாம் பாதிச்சிடும். நகராட்சியில் இருந்துச்சு அப்புறம் பிளாட் போட்டு பிளாட் ஆயிரும். அதனால் விவசாய நிலங்களை பாதிக்காமல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அனைத்து உறுப்பினர்களுக்குமான அந்த கேள்வி இது தனிப்பட்ட வெங்கடேசன் தருமபுரிக்காக இருக்கிறதில்ல. மற்ற ஊராட்சி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் சில பேர் குறிப்பாக சொல்லணும், கந்தரக்கோட்டை என்னை ஏன் பேரூராட்சியாக தரம் வைத்தவில்லை என்று கேட்கிறார். பல இடங்களிலே எங்களை நகராட்சியாக தரம் வைத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் குறிப்பாக எந்த ஊராட்சியும் நகரத்தோடு இணைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் தேவை என்பதெல்லாம் அல்ல. அது அவரவர்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காத காரணத்தால் தான் விவசாயிகள் அதை இணைக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய அளவில் அதுக்கான மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நகராட்சி இப்போது பேசினாரே மாரிமுத்து சொன்னாரே, நகராட்சி நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் தேவையில்லை சொன்னால் நீங்கள் எழுதி கொடுங்கள். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரோடு அந்த ஊரை சேர்த்தால் நாம் தலைவராக வர முடியாது என்று ஆட்களை கலப்புகிறார்கள். இது ஒரு விஷயம். நீங்கள் நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படி சொன்னால் அது தவறாக போய்விடும். எனவே எல்லாருக்கும் எல்லாம் என்பது இந்த ஆட்சியினுடையது. யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். இந்த இடம் நாம் அவங்க சேர்ந்துட்டா மெஜாரிட்டியாக இருக்காங்க, நம்ம தலைவராக விட முடியாதுன்னு ஆளை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அதை பார்த்துக்க. வணக்கம்.